அந்த படங்களை வந்து மக்கள் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு படம் இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். ரெண்டாவது பிரசாந்த் சார், ப்ரொடியூசர் பிரசாந்த் சார், அவர் வந்து உண்மையாக ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, அவர் யாருக்குமே தெரியாது. இப்போ கூட வந்து வந்ததுலேருந்து அவரை தேடி கண்டுபிடிச்சி தான் மீட் பண்ணுறேன். ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பண்ணும்போது எல்லாருமே என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஒரு ரூமுக்குள்ளே இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ளே வந்து நம்ம பண்ணணும், அப்போ தான் ஒரு பட்ஜெட்டில் முடிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு 200 டிக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கோவா, அந்தமான் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வரைக்கும் போயிட்டு வர அளவுக்கு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய ஆன்ஸ் ஆகும். ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்பெண்டிங் பண்ணி இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்களில் நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியாது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த படம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு இருக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். ஸோ அவர் இவ்வளோ தைரியமாக வந்து இந்த கதை எழுதும் போது, இந்த கதை வந்து டைரக்டர் ஹரி சார் சொல்லும் போது கதையை கேட்டால் யாருக்காக இருந்தாலும் தலையை சுற்றிடும். அப்படி ஒரு கதை அது. நான் படம் பார்த்தேன், கிட்டத்தட்ட பூர்ணிமா மேடமும் ஹீரோ பிரதர் அண்ட் சாய் இவங்க எல்லாருமே வந்து எப்படி இந்த படத்தில் நடித்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதுலேயும் பூர்ணிமா மேடம்லாம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ட்ராவல் அவங்க பிசி ஷெடியூலில் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு 40 days இருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கே இந்த ஒட்டுமொத்த டீமுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா பப்ளிக்கில் வந்து ஒரு சீன் கூட அவங்க இன்டீரியராக எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு தான், க்ரௌடு பப்ளிக்கில் தான் இந்த படமே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய ஜேர்னியாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு மியூசிக்கலாகவும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஒரு கதை, ஒரு வாழ்வியல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் பண்ணால் நம்ம போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும், ஸோ இதை லைஃப்பில் இன்னொரு நம்ம அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லோ படம் மாதிரி ஒரு படம் பார்த்தா அதை எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். ஸோ 21st அன்னைக்கு தேட்டரில் வருது, கண்டிப்பாக பாருங்கள். எல்லாரும் மாதிரியும் வந்து மலையாள படங்களை வந்து நம்ம வந்து தமிழ் படம் எதுவும் வர்றதில்லை, அந்த மாதிரியே சொல்லிட்டு இந்த படத்தையும் கடந்து போயிடாமல் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி.